Hello my dear pasangala. Hi my dear kids, my dear soldiers, my dear young soldiers. Yes. Good evening. Yes, கொஞ்சம் டிலே ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு பெய்டு கிளாஸில் இருந்தேன். அந்த பெய்டு கிளாஸ் முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ we will started. ஓகே, கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், இன்றைக்கி டார்கெட் டே 2. ஸோ நேற்று நம்ம டார்கெட் என்ன பண்ணுவோம், நேற்று டார்கெட் எங்கே இருக்குது? ஓகே, நேற்று டார்கெட்டு யூ வில் செக் இட் அவுட். எஸ், ஸோ நேற்று குவார்டரில் ஃபஸ்ட்டு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கரெக்டாக? எஸ், டுடே டே 2. ரெடியா? ரெடியா? ஸோ கண்டினியூஸ் கிளாஸ் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்க போது. 7 மணிலேருந்து 8:15 வரைக்கும். இப்போ தான் 11th தீமினல் பேஷ் முடித்தேன். இப்போது உனக்கு இது முடிஞ்ச அடுத்து திருப்பி 11th ஸ்டாண்டர்டுக்கு அகைன் யூடியூப்பில். ஏன்னா போலாமா? ரெடியா? எஸ். ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ஃபாலோயிங்? நேற்று கொடுத்ததெல்லாம் யாரெல்லாம் ரீகால் பண்ண? இன்றைக்கி போகலாமா? ஃபிசிக்ஸ் 2nd சாப்டர், கரெக்டாக? இன்றைக்கி நம்மளோட டார்கெட் படி என்ன பண்ணணும், நம்ம சாப்டர் 2 படிக்கணும் நம்ம, ரைட்டா? சாப்டர் 2 நம்ம இன்றைக்கி படிக்கணும். படிச்சிடலாமா? வேறு லெவலில். ஐ திங்க் போர்டு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஆஃப் த பிரைட்னஸ். அந்த கிளாஸுக்கு பிரைட்னஸ் தேவைப்பட்டுச்சு, இந்த கிளாஸுக்கு பிரைட்னஸ் வேண்டாம். இதுவே கிளியர்டா? இப்போ தான் ஒயிட் கலரில் தெரியுது. தட்ஸ் இட். சூப்பர், குட், கமான். எஸ், சாப்டர் 2 புக் பேக் கொஷின். 1 வேர்ட்ஸ் ரெடியாக இருக்கியா? பார்க்கலாமா யார் 1 வேர்ட்ஸு பயங்கரமாக பண்ணுறாங்க அப்படின்னு? மார்னிங் டெய்லி 2 டீடைல்ஸ் யாரெல்லாம் பார்த்தா? நிறைய பேர் பார்க்கவே இல்லை. இங்கே எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுற? மார்னிங் எவ்ரிடே 2 டீடைல்ஸ். காலையில் பார்க்குறியா இல்லை சாயங்காலம் மாற்றிடுவா? காலையில் எவனுமே பார்க்க மாட்டேங்கிறியா? ஏன்னா யாருமே காலையில் பார்க்கல. யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா? ஓகே, கம்ப்ளீட் பண்ணவங்களாம் உன்னோட பேரை போட்டு பார்க்கலாம். எஸ், ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் கம்ப்ளீட்டட்? ஐ டிடன்ட் அப்லோடா? பாரு, நான் அப்லோட் பண்ணிட்டே காலைல 7 மணிக்கு கரெக்டாக வந்துருச்சுடா. 6:30 என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 6:30க்கே வந்திருக்கும். மார்னிங் டைம் வந்துருச்சுன்னா. பட் எனக்கு தெரிஞ்சு என்னமோ மார்னிங் ஒர்க் அவுட் ஆகலை, பேசாமல் ஈவினிங் மாற்றிடுவேண்ணா. ஓகே, சோஷியல் வரும், வெயிட் பண்ணு. சோஷியல் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஸ்ராவணி மேம் இஸ் கெட்டிங் ரெடி, வருவாங்க கண்டிப்பாக. ஓகே. உஷா பேர் வர்ஷினியா? ஆக்சுவலாக இவ்வளோ நாள் அது சொல்லவே இல்லை. சரி, ஓகே, ரைட். ஓகேடா, சூப்பர், குட். 9th ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி நான் வர வேண்டியது, பட் பெய்டு கிளாஸ் இருந்துச்சு. அதனால தான் நாளைக்கு நம்மளுக்கு அந்த ரிவிஷன் டைம் இருக்குல்ல, அதில் முடிச்சிடலாம். பிரஜித். ஸோ இன்றைக்கி போகலாம் நம்ம சாப்டர் 2. டைம் இல்லை. எஸ், லெட் அஸ் ஸ்டார்ட். ஓ மை காட், நான் எடிட் பண்ண மறந்துட்டேனே. ஆன்சரோடு இருக்கே. நீ எல்லாம் ஆன்சரை பார்த்து ஆன்சர் பண்ணிடுவீங்களே, ரைட்டா? ப்ராப்ளம்ஸ்லாம் இன்றைக்கி கிடையாது. சரி, பரவாயில்ல. இதுக்கு நீ ஆன்சர் பண்ண. அடுத்த கொஷின்லேருந்து நான் ஆன்சரை மாற்றிடுறேன், ரைட்டா? எஸ், கிவ் மீ தி ஆன்சர். The refractive index of a 4 substance A, B, C, D are கொடுத்துருக்காங்க. The speed of the light is maximum in option A, கரெக்டா? இதுக்கு நீனே ஆன்சர் பண்ணிடு. நானே ஆன்சர் கொடுத்துட்டேன். ஓகே, ரைட், நோட் பண்ணிக்கிறேன். சரியா? ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கொஷின்லேருந்து நான் மறைச்சிக்கிறேன். நான் மறைச்சிட்டு இல்லை ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லைடாக இருந்திருக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்லைடாக இல்லை, இதுக்கு பதிலாக அது ஃபஸ்ட்டு ஸ்லைடாக இருந்திருக்கு ஆக்சுவலாக. சரி, ஓகே, ரைட், கரெக்டாக தான் வச்சுருந்துருக்கேன், பட் மாற்றி பண்ணிட்டு. சரி, ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. எ ஸ்மால் பல்ப் இஸ் பிளேஸ்ட் அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸோட பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஒரு குட்டி பல்ப் வச்சுருக்காங்களாம். அப்போ என்ன நடக்கும்? when the bulb is switched on, lens will produce ஆப்ஷன் என்னது? கடன்னு பார்க்கலாம். ஸோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டியா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ண. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ உனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதனால் உனக்கு என்ன பெனிஃபிட்டு, இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணலான்னு கமெண்ட் பண்ண மறந்துடாது. அட் த எண்டு எனக்கு ஞாபகப்படுத்து, நான் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஆப்ஷன் சியா பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏவா சியா? நானும் தப்பா சொல்லிட்டேனா? ஓகே, ஐ திங்க் இதில் நான் ஏதோ
principal focus, oh okay, principal focus வைக்கிறப்ப it's going to be parallel beam of light, right? Parallel beam na, right? Option C, parallel beam, principal focus வைக்கிறப்ப. Next, இதுவும் அதே கொஸ்டின் தானா இல்லையா? ஸோ முதல் என்னது கான்வெக்ஸ் லென்ஸு என்ன? ஓகே, செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் தான் தேர்ட் கொஸ்டின் மாற்றி, ரைட்? இதை சொல்லு. மேக்னிஃபிகேஷன் fourth question answer. third question mistake irundha for magnification of convex lens. By in the PDF already unakku attach panniten, so nee download panikalam. This PDF is attached already, right? Roshid, yes I know. Come on idu padikalam, right? Either positive, right? Magnification of convex lens than either positive or negative. என்ன எல்லாமே ஆப்ஷன் மாறி இருக்கு, நான் தான் மிஸ்டேக்கா? எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் தான். ஏதோ உள்ளே உட்காந்து சதி பண்ணுதே. ஏன்னா நேற்று எல்லாம் கரெக்டாக போச்சு, இன்றைக்கி எல்லாம் தப்பாக இருக்கே. ஆகா, யாரோ உள்ள செய்வினை வச்சுட்டாங்க. ரைட், நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே ஆன்சர் முடிவு பண்ணுவோம். இதில் ஆன்சர் வேண்டாம். ஸோ எடிட்டிங்கில் ஏதோ ஆன்சரை மாற்றி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ரைட். எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ரைட்டா? எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். நம்ம ஆப்ஷன் பார்க்க வேண்டாம், ரைட்டா? இதில் பாரு சொல்லலாம். இப்போ சொல்லு ஃபிஃப்த் கொஷின் என்னது? A convex lens forms a real diminished point size image at a focus, then the position of the object is at எங்கே இருக்க போகுது, ரைட்? Where it is going to be? It is going to be infinity, ரைட்டா? It is going to be infinity, ரைட்டா? It is going to be infinity. என்ன ஆன்சர் ஸ்லோவாக வருது? What happened? ஆப்ஷன்லாம் ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாக. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷின். பவர் ஆஃப் அ லென்ஸ் இஸ் -4D. ஓகே, வாட் இஸ் திஸ் D? எனக்கு ஃபஸ்ட்டு இந்த Dனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Dனா என்னது? தென் இட்ஸ் ஃபோக்கல் லென்த் என்ன? வாட் இஸ் D? Dனா என்ன? வாட் இஸ் D? Dனா என்னது? Dனா என்ன? அதுக்கு பதில் சொல்லு. சரி, ஆன்சர் இருக்கட்டும், விடு. Dனா என்ன? Dன்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? Dனா என்ன பார்க்கலாம். யார் Dனா என்னன்னு சொல்கிறேன்னு? என்னடா டே. ஓகே, சி, ஐ அக்செப்டட், குட். ஆப்ஷன் சி தான்டா சாமி. சரி, ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். சி, ஓகே. வாட் இஸ் D? டிஸ்டன்ஸா? இட் இஸ் டயாப்டர். இட் இஸ் எ யூனிட், ரைட்டா? இட் இஸ் அ டயாப்டர்னு சொல்லுவாங்க, ரைட்டா? Dனா என்னது? டயாப்டர், ரைட்டா? இட் இஸ் டயாப்டர், சரியா? ஓகே, ஸோ D. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? -0.25 மீட்டர். ஓகே, இப்போல்லாம் ஆன்சர் கரெக்டாக வருது. ஏதோ அங்கே ஒரு 4 கொஸ்டினில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, ரைட்? இன்னும் மயோபிக் ஆகா, நம்ம கேங்ஸ்டர் நிறைய பேர் மயோப்பியாக இருப்பீங்களே, நம்மளை நிறைய பேர் பயோப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா. மயோப்பியானா என்னது? பக்கத்தில் இருக்கிறது தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியாது. லாட் ஆஃப் மயோப்பியா வில் பி தேர். த இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு. அப்போ மயோப்பியாவில் என்ன பிரச்சனை நடக்குது? இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினாக்கு முன்னாடியே விழுந்துருது. ஆக்சுவலாக ரெட்டினாவில் விழுகணும், முன்னாடியே விழுந்துருது. அதனால் பக்கத்தில் இருக்கிறத பார்க்குறப்ப கரெக்டாக இருக்குது. தூரத்தில் இருக்கிறது என் கண்ணில் போய் விழுகணும், அதுக்கு போல் முன்னாடியே விழுந்துருது. அதனால் அது எனக்கு தெரிய மாட்டேங்குது, ரைட்டா? ஓகே, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. நெக்ஸ்ட், த ஐ டிஃபெக்ட் presbyopia நானே கரெக்டாக, ரைட்டா? கேன் பி கரெக்டட் பை டேஸ். வேற லெவல், சூப்பர். ஆப்ஷன் டி, இட் இஸ் பைஃபோக்கல் லென்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? இதை சரி பண்ண முடியும். சூப்பர். இப்போ தான் ஒரு எனர்ஜி வருது. என்ன? இப்போ தான் எனர்ஜி வருது. ரைட். வெறித்தனமாக ஆன்சர் மேலே போகுது. சூப்பர், குட். Which of the following lens would you prefer to use while reading small letters found in a dictionary? டிக்ஷனரியில் இருக்கிறத படிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? A convex lens of focal length 5 cm. 5 cm தூரத்தில் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸு லென்த்து 5 cm. ஓகே, ரைட். இதெல்லாம் இங்கே ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க, ரைட்டா? நம்மளுக்கே தெரியும் 5 cm. 10th question என்னது? If VB, VG, VR be a velocity of blue, green and red ஓட velocity glass prism, which of the following statement gives the correct relation?
எது கரெக்டான ரிலேஷனை கொடுக்குதுன்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு இருக்கும்? விபி, விஜி, அதுக்கப்புறம் விஆர். ரைட்டா? ப்ளூ க்ரீன் ரெட், ப்ளூ க்ரீன் ரெட், ஆப்ஷன் சி. சூப்பர். ரைட், குட். fill in the blanks. வாங்க ரைட் ஆன்சர் சொல்லுங்கள். the path of a light is called. லைட் இப்படி போகுதான். லைட்டோட பாத் என்ன சொல்லுவோம் நம்ம? லைட்டோட பாத் என்ன சொல்ல போகிறோம் நம்ம? எஸ் ரே ஆஃப் லைட். ரைட்டா? ரே ஆஃப் லைட். இப்போ நம்ம அடுத்து என்ன அப்படின்னா கொஷின் பேப்பர் ரிவிஷன் வேறு போகணும். இதை படிச்சுட்டே இருக்கப்போ கொஷின் பேப்பர் ரிவிஷன் வேறு போகணும். ஸோ கெட் ரெடி. ரே ஆஃப் லைட். ரைட்டா? நெக்ஸ்ட் செகண்ட் fill up. the refractive index of a transparent medium is always greater than always greater than 1. சரியா? always greater than 1. எக்ஸாமில் இப்படி 1ன்னு போடாத ONEன்னு எழுது. சரியா? ONEன்னு எழுது. இப்போ நீ வந்து சாட் பண்ணுற அதனால் 1 போடுற. பட் எக்ஸாமில் ONEன்னு எழுதுங்க. that is very important. அடுத்து, if the energy of the incident beam and the scattered beam are the same, then the scattering of light is called dash scattering. இதுக்கு என்ன scattering? elastic scattering. ரைட்டா? it is called elastic scattering. ஓகேயா? ஸ்பெல்லிங் எல்லாம் மறந்துடாத. அதெல்லாம் மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்பெல்லிங்லாம் தப்பு விட்டு மார்க் விட்டுறாத. அடுத்து, அக்கார்டிங் டு ரேலெக்ஸ். ரைட்டா? ரேலெக்ஸ் ஸ்கேட்டரிங் லா, amount of scattering of light is inversely proportional to the amount of light is inversely proportional to the 4th power of its என்னது? lambda is the symbol of wavelength. ரைட்டா? this wavelength. ஓகேவா? wavelength lambda. good. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கே lambda. very good. the amount of light entering into eye is controlled by யார்ப்பா கண்ட்ரோல் பண்ணுறா? உன்னோட கண்ணை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? எவ்வளோ லைட் போகணுன்னு யார் கண்ட்ரோல் பண்ணுறா? நம்ம கண்ணை அடிச்சுட்டே இருக்குமே. யார்? ஐரிஷ். ரைட்டா? ஐரிஷ். ஓகே, ரைட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இதுலேயே ஆன்சர் இருக்கா? சரி, ஓகே, ரைட். அப்படியே பார்த்துடலாம். velocity of light is greater. ரைட்டா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா velocity of light is greater in denser medium than rarer mediumனு கொடுத்துருக்காங்க. அது ரைட்டா? என்னது இது? ஃபால்ஸ். ரைட்டா? velocity light is lesser in denser medium. டென்ஸாக இருக்கிறதுல அதோட velocity எப்படி இருக்குமா? லைட்டாக இருக்கும். velocity of light is lesser in denser medium than in rarer medium. ஓகேவா? ரைட், this is false. செகண்ட் ஒன் இஸ் ட்ரூ. ட்ரூக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் எழுத தேவையில்லை. ஃபால்ஸுங்கிற ஆன்சருக்கு ½ மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ½ மார்க்கு. நிறைய பேர் ஃபால்ஸ் மட்டும் எழுதி மார்க் வாங்கிடலாம் நினச்சிட்ருக்க. ஃபால்ஸ் மட்டும் எழுதி மார்க் வாங்க முடியாது தங்க குட்டீஸ். ஃபால்ஸ் மட்டும் எழுதிடாது. ஃபால்ஸுக்கு ஆன்சர் மனப்படம் பண்ணணும். இன்க்ரீஸ் இன் கன்வர்ஜிங் பவர் ஆஃப் ஐ லென்ஸ் காஸ் ஹைப்பர்மெட்ரோபியா. இன்க்ரீஸிங் இன் கன்வர்ஜிங் பவர் ஆஃப் ஐ லென்ஸ். கரெக்டு தானே? சரி சொல்லி, இப்போ இமேஜ் எங்கே விழுகும்? ஹைப்பர்மெட்ரோபியாவில் இமேஜ் வில் பி ஃபாலிங். இமேஜ் எங்கே ஃபால் ஆகும்? ஹைப்பர்மெட்ரோபியா. திஸ் இஸ் நாட் மயோபியா இல்லை, இது ஹைப்பர்மெட்ரோபியா. இமேஜ் எங்கே ஃபாலோ ஆகும்? ரெட்டினாக்கு முன்னாடியா பின்னாடியா? இது ஃபால்ஸா? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். ஓகே, ரைட். ஹைப்பர்மெட்ரோபியாவில் பிஹைண்டு. ரைட்டா? ஹைப்பர்மெட்ரோபியாவில் பிஹைண்டு. ஸோ இங்கே இன்க்ரீஸ் இல்லை. ரைட். இது டிக்ரீஸ்னு இருந்திருக்கணும். திஸ் இஸ் ட்ரூ இல்லை, திஸ் இஸ் ஃபால்ஸ். ரைட். ஃபால்ஸ். ரைட்டா? டிக்ரீஸ் இன் கன்வர்ஜிங் பவர் ஆஃப் ஐ லென்ஸ் காஸ் ஹைப்பர்மெட்ரோபியா. டிக்ரீஸ் தான் இது ஹைப்பர்மெட்ரோபியா. இன்க்ரீஸ்னால் அது மயோபியா. ஹைப்பர்மெட்ரோபியாவில் பிஹைண்ட் ரெட்டினாக்கு பின்னாடி விழுகும் நம்மளோட இமேஜ். ரைட்டா? ரெட்டினாக்கு முன்னாடி விழுந்தா மயோபியா. ரைட். அடுத்து ஃபோர்த் ஒன் என்னது? கான்வெக்ஸ் லென்ஸ் ஆல்வேஸ் கிவ் அ ஸ்மால் விர்ச்சுவல் இமேஜ். ரைட்டா? ஸ்மால் விர்ச்சுவல் இமேஜா எப்பயுமே என்னது? கான்வெக்ஸ் கிடையாது. என்ன பண்ணணும்?
concave. இந்த இடத்துல என்ன பண்ணணும், கான்வெக்ஸுக்கு பதிலாக it should be concave. கான்கேவாக இருந்திருக்கணும். சரியா? ரைட். மேட்ச் த ஃபாலோயிங். எஸ், மேட்ச் த ஃபாலோயிங். ஒன்க்கு என்னது, ரெட்டினா. ரெட்டினா என்ன பண்ண போகுது, நம்மளோட கண்ணில் இருக்க ரெட்டினா என்ன பண்ண போகுது? வெரி குட், 𝑬𝒑𝒑𝒏𝒁. அதாவது நான் இங்கிலீஷில் கொடுத்தாலும் தமிழில் பார்த்து ஆன்சர் பண்ணுறீங்க. குட் குட் குட். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஓகே கனிஷ், ஓகே குட் குட் குட். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? 1 டி. ஆப்ஷன் 1 என்னது? டி. இட் இஸ் கோயிங் டு பி பவர் ஆஃப் அக்கமடேஷன். ரைட்டா? அடுத்த 2. 2க்கு என்ன ஆன்சர்? பியூப்பிள். பியூப்பிள் என்ன பண்ண போகுது? பியூப்பிள். பியூப்பிள் வில் டூ பாத். பியூப்பிள் வில் டூ 2க்கு ஏ தானே? பியூப்பிள் வில் டூ பாத்வே ஆஃப் த லைட். அடுத்து சிலரி மசில்ஸ். சிலரி மசில்ஸ் என்ன பண்ண போகுது? 3க்கு சிலரி மசில்ஸ் வில் சாரி சார். அதாவது என்ன அப்படின்னா, நான் இதை டி நினச்சிட்டேன். ரெட்டினாக்கு ஸ்க்ரீன் ஆஃப் த ஐ, பியூப்பிளுக்கு பாத்வே, சிலரி மசில்ஸ் தான் பவர் ஆஃப் அக்கமடேஷன். ரைட்டா? ரைட். 3க்கு இ. ஒரு பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறேன். ஏன்னா நான் ஒரு தப்பு பண்ண அதை சொல்லலாம்ல. ஓகே ரைட். நான் என்ன அப்படின்னா, நான் இங்கே டி தான் பார்த்துருந்தேன். இங்கே டியை பார்த்துட்டு நான் போடுறப்ப இங்கே நான் அப்படியே சுற்றி லைட் கிளாரில் மாற்றி போட்டுட்டேன். ஓகே. அடுத்து ஃபோர்த் ஒன் என்னது? மயோப்பியா. ஃபார் பாயிண்ட் கம்ஸ் க்ளோசர். இது என்னது? அப்போ நியர் பாயிண்ட் மூவ்ஸ் அவே. ரைட்டா? 4B 5C. சரியா? ரைட். ஓகேவா? ரைட். ஓகே. நெக்ஸ்ட் we will go for a reason and assertion. Assertion and reason. Assertion and reason என்னது? மேக் த கரெக்ட் சாய்ஸஸ் as இது என்னென்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஆன்சர் என்னது இதுக்கு? இந்த ஆன்சர் ரைட்டா? assertion and reasonல, if the refractive index of the medium is high, the velocity of the light in that medium will be small. Refractive index of the medium, ஒரு medium high-ஆ இருக்கு, velocity of the light in that medium will be small. Reason என்ன கொடுத்துருக்காங்க? refractive index of the medium is inversely proportional to the velocity. கரெக்டாக என்னது? both assertion and reason are true and reason is the correct explanation. கரெக்டு தானே? ஏன் மீடியமை பொறுத்து தான் வெலாசிட்டி இருக்க போகுது. மீடியமை பொறுத்து தான் வெலாசிட்டி இருக்க போது, அதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறத கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஆப்ஷன் ஏ. எஸ். இது விட்ரு. இது இங்கே இந்த இதில் இது கொஷின் 2ஆ? ஓகே ரைட். நான் பி பார்த்தேன். கொஷின் 2 என்னது? மயோப்பியா. இதுக்குமே ஆப்ஷன் இது கிடையாது. ரைட்டா? யூ ஜஸ்ட் டோன்ட் லுக் அட் திஸ் ஆப்ஷன். கொஷின் மட்டும் பாரு. மயோப்பியா இஸ் டியூ டு த இன்க்ரீஸ் இன் கன்வர்ஜிங் பவர் ஆஃப் ஐ லென்ஸ். இப்போ தானே பார்த்தோம் நம்ம. மயோப்பியானா என்னது? இஸ் டியூ டு த இன்க்ரீஸ் இன் கன்வர்ஜிங் பவர் ஆஃப் லென்ஸு. ரைட்டா? மயோப்பியா கேன் பி கரெக்டட் வித் ஹெல்ப் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். இதுவும் ரைட்டு. ஆனால் இதுக்குரிய ரைட்டா ரீசன் அண்ட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த அசர்ஷன். ரைட்டா? ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆன்சர் என்னது இதுக்கு? ஆப்ஷன் ஏ. தான் ஆப்ஷன், பி கிடையாது. ரெண்டுமே கரெக்டு தான். அப்போ இது ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இதுதான் வழி. அப்போ இந்த அசர்ஷனுக்கு இந்த ரீசன் கரெக்ட். ரைட்டா? ஏ. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஆப்ஷன் ஏ அதானே கொடுத்துருக்காங்க. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ரெண்டுக்குமே ஆப்ஷன் ஏ தான். ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு ஏ தான், செகண்டுக்கும் ஏ தான். ரெண்டுக்குமே ஏ தான். ஓகே, கெட் ரெடி. we will dive into the question answer பார்க்கலாமா? யாரெல்லாம் question answer பார்க்க ரெடியாக இருக்கா? எஸ், question answer போகலாமா? ஆர் guys ரெடி? ரெடியா? question answer பாவனா ஏன் இத்தனை தடவை? ஒரு தடவை பண்ணுங்க போதும், ஒரு தடவை மெசேஜ் பண்ணா. ஓகே ரைட். question answer போகலாம். சரியா? ரைட். ரெடி. வாட் இஸ் refractive index? the ratio of the speed of light in vacuum. vacuumல லைட்டோட ஸ்பீட் என்ன? vacuumல ஒரு லைட்டோட speed of light in vacuum, அதுக்கும் speed of light in a medium. ரைட்டா? refractive indexங்கிறது என்னது? மியூன்னு நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்? vacuum divided by medium. ரைட்டா? இது சிம்பிள் கிடையாது, ஃபார்முலா இல்லை, ஷார்ட்கட்காக நான் சொல்கிறேன். ரைட்டா? speed of the light in a vacuum. vacuumல லைட் எவ்வளோ ஸ்பீடு போகுது டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் மீடியம். அவ்வளோதான். ரைட்டாக? c/v. வேக்யூம்னா நம்ம என்னது? c. அதுக்கப்புறம் மீடியமில் வெலாசிட்டி வின்னு சொல்லலாம். இது லைட்டோட ஸ்பீடு,
ஜென்ரலாக இதோட வேல்யூ என்ன? வாட் இஸ், do you know what is the value of C? mu equal to C by V. Very good, very good. யார்? வர்ஷினி. mu is equal to C by V. C by C ஓட வேல்யூ தெரியுமா யாருக்காது? anybody know what is the value of C? வேக்யூம்னா காற்றே இல்லாத வெற்றிடம்னு அர்த்தம். வெற்றிடம் எதுவுமே இருக்காது வேக்யூம்னா. Can anyone tell me what is the value of C? நான் வேறு ஒன்று வச்சுருக்கேன், நான் வேறு ஒரு கைடு வச்சுருக்கேன். அந்த கைட்லேருந்து அதுக்கப்புறம் நான் வந்து புக்கிலேருந்து எடுத்திருக்கேன். 3 into 10 to the power 8. வெரி குட், வெரி குட். இது கான்ஸ்டன்ட் வேல்யூ 3 into 10 to the power 8 மீட்டர் per செகண்ட். இது எப்பயுமே கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸ்பீட் ஆஃப் லைட்டோட ஸ்பீட் அட் வேக்யூம் எப்பயுமே அதுதான் 3 into 10 to the power 8. ஸோ ரேஷியோனா என்னது? வகுத்தல்னு அர்த்தம். ரைட்டாக டிவைட். யாருக்கு ரேஷியோ? ஸ்பீட் ஆஃப் த லைட்டு வேக்யூமில் இருக்கப்ப, வேக்யூம்னா என்னது? வெற்றிடத்தில் இருக்கப்ப லைட்டோட ஸ்பீட் என்னவோ அதையும், ஸ்பீட் ஆஃப் த லைட்டுன்னு மீடியம்னா என்னது? ஒன்று தண்ணிக்குள்ளே போகுது, இல்லை இப்போ காற்று நம்மளை சுற்றிலாம் மீடியம் இருக்குல்ல, யார் மீடியமில் தான் ட்ராவல் ஆகுது. இந்த ரெண்டு பேரும் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் மியூ. மியூங்கிறது என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரைட்டா? தட்ஸ் இட், ஈஸி. ரைட்டா? ஸோ அடுத்த ஸ்னெல்ஸ் லா, வெரி இம்பார்ட்டண்ட்டா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்னெல்ஸ் லா. சரியா? ரைட். இங்கே இருக்க ஃபார்முலாவை கண்டுக்காத, நான் உங்களுக்கு தனியாக எழுதி தரேன். த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள். ரேஷியோனாலே என்னது? ஒரு கோடை போட்டுரு. ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணாது, ரேஷியோன்னு சொல்லிட்டாங்களா, ஒரு கோடை போட்டு. சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். அப்போ சைன் ஆஃப் இன்சிடென்ட் சைன் ஐ. மேத்தமெட்டிக்கல் ட்ரிக்னோமெட்ரி ஆப்ஷன் இது. ஸோ சைன் ஆஃப் த இன்சிடென்ட் அண்ட் சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷனோட சைன், சைன் ஆஃப் ஆர், சைன் ஆர் ஈக்குவல் டு த, இது எதுக்கு ஈக்குவலா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது? போன ஸ்லைடில் தானே பார்த்தா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட சிம்பிள் என்னது? மியூவா? அப்போ மியூ ஆஃப் டூ மீடியா. அப்போ மியூ1 பை மியூ2. மியூ1 பை மியூ2. மியூ2 பை மியூ1. ரைட்டா? மியூ2 பை மியூ1 பெருசு, செகண்ட் மீடியம் தான் மேலே போகணும். மியூ2 பை மியூ1. சரியா? அதுதான் ஆக்ஷன். இன்சிடென்ட் பை ரிஃப்ராக்டிவ் இஸ் ஈக்குவல் டு மியூ1 பை மியூ2. ரைட்டா? கிளியரா? ஓகே, ரைட். மிட் டேர்ம்லேயே வந்துச்சா? எஸ், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சைன் ஐ பை சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ2 பை மியூ1. நீ இதை எழுதுனாலே உனக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. இது 2 மார்க்கில். இந்த ஃபார்முலா எழுதுனாலே 1 மார்க். ஏன்னா இந்த ஃபார்முலாவை தான் தியரியில் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா கூட மார்க் கொடுத்துருவாங்க. இதுதான் இங்கே இருக்குது. ரைட்டா? இதுதான் இங்கே இருக்குது. ரேஷியோ ஆஃப் த சைன் ஆஃப் ஆங்கிள், சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு refractive index of two medium. அவ்வளோதான். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட், draw a ray diagram to show the image formed by convex lens when the object is placed between f and 2f. என்ன கொடுத்துருக்காங்க? எஃப்க்கும் 2fக்கும் நடுவில். ரைட்டா? எஃப்க்கும் 2fக்கும் நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜாக ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இமேஜ் ஃபார்ம்ட் பை கான்வெக்ஸ் when the object is placed between f and 2f. எஃப்க்கும் 2fக்கு நடுவில் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு. ஸோ எப்படி இருக்கும் இமேஜ் வில் பி இன்வெர்டட் அண்ட் லார்ஜ் அண்ட் இன்வெர்டடா எப்படி இருக்கும் பாரு. இதை விட ஏபி. ரைட்டா? இந்த இமேஜோட பேர் என்ன? ஏபி தானே. இங்கே ஏ போட்டிருக்காங்க, இங்கே பி போட மறந்துட்டாங்க. ரைட்டா? ஏபின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? ஏபிங்கிற இமேஜ் என்ன வரப்போகுது? ஏ டேஷ் பி டேஷ். ரைட்டா? ஆமாவா இல்லையா? எப்படி வரும் நீனே சொல்லு. ஸோ இட் இஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ். பெருசாக்கி காட்டும். ரைட்டா? போட்டாச்சு. Very good Vijay, super. Very good, very good, very good, very good Vijay, very good. So you got that much clarity, right? Yes, very good. Second reason and assertion check பண்ணிட்ட ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ரைட்டா? எஸ். என்ன பண்ண போகுது? இப்படி நீ நேராக வரைகிற. ரைட்டா? இமேஜ் அப்படியே ஃபஸ்ட் ஸ்ட்ரைட் அதில் விழுகுமா? ரைட், இதில் அப்படியே நேராக விழுக போகுது. அதுக்கப்புறம் ஏன் என்ன பண்ண போகுது? த்ரூ த சென்டர் இது வழியாக, ஓ வழியாக போய் அப்படியே கீழே பி என்ன பண்ண போகுது? அது அப்படியே நேராக இங்கே இருக்க போகுது. ரைட்டா? இட்ஸ் கோயிங் டு பி லார்ஜ் அண்ட் இன்வெர்டட். ரைட்டா? இதை விட பெருசாக போடு, அதே மாதிரி இன்வெர்ட்டடாக போட்டுரு. அவ்வளோதான். லார்ஜ் அண்ட் இன்வெர்டட். கொஞ்சம் பெருசாக இன்வெர்ட்டடாக போட்டுரு. ரைட்டா? தலைகீழ கீழே மாறப்போகுது. ஓகேவா? தலைகீழ கீழே மாறப்போகுது. சரியா? எந்த வித்தியாசமும் இல்லை, அப்படியே போட்டிருக்கலாம். லென்ஸுனால் அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு என்எல்னு இருக்குது, எஃப் 2f. ஸோ இது வந்து இனிஷியலாக இருக்குது, அடுத்து திரும்ப மாறுதில்ல, அதனால என்ன பண்ணியிருக்கேன்? இங்கே
F2 2Fன்னு வச்சுக்கோங்க ரைட்டா. F2 2F 2F தாண்டி, அதாவது அதுக்கு தாண்டி தான் போய் விழுக போகுது சரியா. 2F தாண்டி இருக்கணும் ரைட்டா. டயக்ராம் ட்ராப், டயக்ராம் தான் இங்கே இருக்குது சரியா. இங்கே இருக்கா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோ. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதில் 2 பாயிண்ட் ஃபஸ்ட்டு வச்சுக்கோ ரைட்டா. என்னென்ன பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க, Fக்கும் 2Fக்கும் நடுவில். நம்ம இங்கே இருக்குது, ரெண்டாவது அங்கே இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இது 2F1 F1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே தான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்க போகிறேன் ரைட்டா. ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் என்னது, ABன்னு வச்சுக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு ஹாவ் அ லென்ஸ் ஓவர் ஹியர் ரைட்டா. லென்ஸ் வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், டாட்டட் லைனில் லென்ஸோட சென்டர் வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது, நேராக கீழே போகுது. சி, இந்த ஆரோ மார்க்கை விட இங்கே போடக்கூடிய ஆரோ மார்க்கு கொஞ்சம் பெருசாக நீ போடணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ ரைட்டா. ரைட், அடுத்து என்னது, இங்கேருந்து இது த்ரூ த சென்டர், இந்த சென்டர் வழியாக அடுத்து இங்கே போகுது ரைட்டா. சென்டர் வழியாக இங்கே போகுது ஓகே. ஸோ F1 அண்ட் F2 ரெண்டுமே இந்த பக்கம் இருக்கும் ரைட்டா. பாரு F2 இங்கே இருக்கா, F2 F2 வழியாக தான் இது போகணும், F2 வழியாக இது போகணும். அதுக்கப்புறம் 2F2 தனியாக இங்கே இருக்கும். இந்த லைனாக விட்டுரு, இந்த இடத்துல இருக்கிறத விட்டுரு ரைட்டா. இந்த விட்டுரு தேவை, புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு. F2 வழியாக போகணும், 2F அந்த பக்கம் தனியாக இருக்கும். அடுத்து B1, இது A' B' போட்டுக்கோ ரைட்டா. A', இது B', கிளியரா. ஸோ ரைட்டா, வெரி குட் ரைட்டா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வரைகிறப்ப அப்படி தான் இருக்கும் ரைட்டா. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். இது கொஞ்சம் பெருசாக இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. அது தெரிஞ்சுட்டேன் ஓகே. வெரி குட் வர்ஷினி ரைட்டா. ஓகே குட், கிளியர் ரைட். நெக்ஸ்ட் போகலாம். டிஃபைன் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். நான் படிக்கிற காலத்துலேருந்து இது ரொம்ப சூப்பரான கொஷின். டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் ரைட்டா. என்னாச்சு சோனிகா, ஏன் சோனிகாவுக்கு இப்படியா? சோனிகா எப்பயுமே இப்படி தானே கவனிப்பேன். இதை முடிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஃப்டர் திஸ் யூ ஹேவ் டு கோ அண்ட் ரீட் யுவர் புக். நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் திரும்ப ஒரு தடவை இதை ரீட் பண்ணணும். இதை ஒரு தடவை நீங்கள் திரும்ப ரீட் பண்ணிங்கன்னா ஷுவராக உனக்கு புரிஞ்சிடும். ஒரு தடவை ரீட் பண்ணணும், ஒரு தடவை திரும்ப இதை நீ வாசிக்கிறப்ப நான் சொன்னதும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதும் ஒன்றா ரிலேட் ஆகும். ரிலேட் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை நீ சும்மா ஷார்ட்டாக அப்படியே பென்சிலில் லைட்டாக எழுதுனாலே போதும். அதுக்கப்புறம் உனக்கு படிச்சிடலாம் ரைட்டா. ரைட். When a beam of white light or a composite light, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான், is refracted through any transparent medium such as glass or water, ரைட்டா, it splits into a component of colors. எக்ஸாம்பிள், உன் ஸ்கேலில் லைட் அடித்து பார்த்துருக்கியா, எப்படி இருக்கும் ரைட்டா. ரைட்டா, ஸ்கேலில் லைட் அடித்து பார்த்தேன் அப்படின்னா கலராக தெரியல, அதுக்கு பேர் தானது டிஸ்பர்ஷன் ஆகுது. சூரிய ஒளி ஒரே கலரில் இருக்கும், உன்னை சுற்றி இருக்க வெள்ளை கலர் லைட்டு அந்த கண்ணாடி வழியாவோ அல்லது அந்த ஆப்ஜெக்ட் வழியாக ரைட்டா, காம்போசிட் லைட் த்ரூ எனி டிரான்ஸ்பரண்ட் மீடியம், ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம் வழியாக பாஸ் ஆகி போகிறப்ப டிஸ்பர்ஸ் ஆகுது. வேரியஸ் கலர்ஸாக டிஸ்பர்ஸ் ஆகுது ரைட்டா. வேரியஸ் கலர்ஸாக டிஸ்பர்ஸ் ஆகுது. ஐடி கார்டில் வெரி குட், ஐடி கார்டு, ஸ்கேலு இதிலலாம் இருக்கும் சரியா, அதிலலாம் இருக்கும் ரைட். கவர்ன், தட் இஸ் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். அடுத்து ரேலெக்ஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங் ரைட்டா. ஓகே ரைட், சூப்பர், குட். ஃபிசிக்ஸ் மேஜர் ப்ராப்ளம் அதுதானா ரைட்டா. ஆமாம், அது 7 கலராக டிஸ்பர்ஸ் ஆகும். இட் வில் டூ 7 கலராக டிஸ்பர்ஸ் ஆகும். என்னென்ன கலர் சொல்ல முடியுமா? வாட் இஸ் இட் 7 கலர் ஆஃப் டிஸ்பர்ஷன்? மழை பெய்யறப்ப ஏன் ரெயின்போ வருது? வாட் ஹேப்பன்ஸ்? ஏன் மழை பெய்யறப்ப ரெயின்போ வருது? ஏன்னா தண்ணி டிரான்ஸ்பரண்ட்டு. வெயில் அடிக்கிறப்ப, அதாவது வெயிலும் மழையும் ஒன்றா பெய்யும் பொழுது தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், ரெயின்போ வரும். அப்போ என்ன பண்ணுது, மழை தண்ணி இஸ் அ டிரான்ஸ்பரண்ட், அதில் பட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுது, ரெயின்போ வருது. இன்னைக்கு டீட்டெயில் கிடையாது, டீட்டெயில் நம்மளுக்கு பின்னாடியில் வச்சுருக்கோம். ப்ரிசம், ஓகே, ப்ரிசம்லாம் இருக்குது ரைட்டா. டுமாரோ 9th ஸ்டாண்டர்ட் லைவ் இருக்குது. எஸ் கண்டிப்பாக. விப்ஜிஆர், எஸ் விப்ஜிஆர் இஸ் த கலர் விச் ப்ரொடியூசஸ். விப்ஜிஆர், VIBG, விப், ஜி, யார், YOR, யார். வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு ரைட்டா. ஸோ இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சல. இதில் இருக்குது இந்த ஒரு லைனை ஞாபகம் வச்சுக்கோ. 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தேவை. கெமிஸ்ட்ரியிலனா இவனை வச்சு நிறைய இருக்குது சரியா. ஓகே, நீ அதாவது அஸ்வின் ஒரு நிமிஷம் வீடியோ நீ முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி பாரு, உனக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா திருப்பி சொல்லு, நான் கடைசியில் எண்டில் திருப்பி. கிளாஸ் பாட்டில், எஸ் ரைட்டா, கிளாஸ் பாட்டில் எல்லாமே சரியா.
ரேலக்ஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங் ரைட்டா. ஸ்னெல்ஸ் லாக்கு அடுத்து முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. ஸ்னெல்ஸ் லாக்கு அடுத்து முக்கியமான கேள்வி இந்த ரேல் ஆஃப் ஸ்கேட்டரிங் ரைட்டா. ரைட்டா. எஸ் வெரி குட். ஸ்பெண்ட் டைம் வித் மீ. கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணிடுறேன் உங்க கூட சரியா. ரைட். ரேல் ஆஃப் ஸ்கேட்டரிங் என்ன கொடுத்துருக்காங்க பாரு. ரேல் ஆஃப் ஸ்கேட்டரிங்ல ஸ்டேட்ஸ் தட் amount of scattering of light inversely proportional to the fourth power of its wavelength. wavelength என்னதுப்பா லாம்டாவா. லாம்டாவோட பவரில் 4 இருக்கா. எப்படி இருக்கா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா 1/. யாருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங். ஸ்கேட்டரிங்ன்றது ப்ரொபோர்ஷனலாக இருக்கா. என்ன ப்ரொபோர்ஷனலாக இருக்குது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால 1/ன்னு வரணும். எப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கா 4th பவர் ஆஃப் வேவ்லென்த். வேவ்லென்த்தோட 4th பவர். எஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/λ. அவ்வளோதான். நான் சிம்பிளாக சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. ஃபார்முலாவை கஷ்டப்பட்டு படிக்காத எந்த சப்ஜெக்ட்லேயுமே. தியரி தான் ஃபார்முலாவாக இருக்கும், ஃபார்முலா தான் தியரியாக இருக்கும் ரைட்டா. ஃபில்லப்பில் படித்தோம்ல அதே தான். ஸோ ரேல் ஆஃப் ஸ்கேட்டரிங் என்னது த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங். ஸ்கேட்டரிங் எப்படி நீ ரெப்ரசன்ட் பண்ணுவ எஸ். அப்போ அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா என்ன அர்த்தம் இப்படி போட்டு 1/ன்னு போட்டு வச்சுக்கோ. யாருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்காங்க டு த 4th பவர் ஆஃப் இட்ஸ் வேவ்லென்த். வேவ்லென்த்துக்கு 4 பவர் இருக்கணும். 4th பவர் ஆஃப் த வேவ்லென்த். தட்ஸ் இட் ரைட்டா. ஓகே ரைட் சூப்பர் குட். நெக்ஸ்ட் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். இப்போ டிஃபரன்ஸ் கொஷின் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் டிஃபரன்ஸ் கொஷினை நம்ம எப்பயுமே விட்டுறக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஸ் கொஷின் நம்மளுக்கு எப்பயுமே ரொம்ப முக்கியமானது ரைட்டா. ஓகே கவனிங்க டிஃபரன்ஸ் கொஷினில் ரைட்டா. வேதாந்துலேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா நீ அட்மிஷன்ஸ் எதுவும் போடுறியான்னு கேட்பாங்க ரைட்டா. காலங்காலமாக படிக்கிற கொஷினா என்ன ரைட். ஓகே கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸை த லென்சஸ் திக்கர் அட் த சென்டர் தேன் அட் த எட்ஜ் ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமா. நம்ம படம் சும்மா வரைவோம் ரைட்டா. இப்படி இருக்கும் ரைட்டா. திக்கர் அட் த சென்டர் தேன் த எட்ஜ். எட்ஜை விட திக்கராக இருக்கும். திஸ் லென்ஸ் இஸ் தின்னர் அட் த சென்டர். தின்னர் அட் த சென்டர் இந்த மாதிரி இருக்குமா ரைட்டா. தின்னர் அட் த சென்டர் தேன் அட் த எட்ஜஸ். A beam of light passing through it converges to a point. என்ன பண்ணுமா இது ஒரு பாயிண்ட்டாக மாறுமா. A beam of light passing through it diverged to spread out. ஒரு லைட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுமா. இங்கே இருக்க ஒரு லைட்டு பாஸ் ஆச்சுன்னா அது ரைட் மாற்றி வந்துச்சு. இங்கே நிறைய பீம் ஆஃப் லைட் வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ஒரு பாயிண்டில் போய் முடியும். இங்கே பீம் ஆஃப் லைட் வந்துச்சுன்னா அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகி போகுமா ரைட்டா. இது டார்ச் லைட்டு. இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா டார்ச் லைட் இருக்குல்ல, டார்ச் லைட் என்ன பண்ணணும் லைட் அடிச்சேன்னா லைட் எப்படி ஸ்ப்ரெட் இப்படி தானே டார்ச் லைட்டில் ஸ்ப்ரெட் ஆகும். டார்ச் லைட்டில் லைட் இப்படி தானே ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டக்குன்னு சொல்ல பார்க்கலாம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் டக்குன்னு நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன எக்ஸாம்பிள் இருக்கு. லாம்டா வேவ்லென்த்தோட சிம்பிள் பேர் லாம்டா. மேக்னிஃபையிங் கிளாஸ் ரைட்டா. மேக்னிஃபைங் டோர் லென்ஸ். டோர் லென்ஸில் அகலமாக தானே தெரியும். டோர் லென்ஸும் அதுதான். டோர் லென்ஸும் இதுதான். மேக்னிஃபையிங் கிளாஸ் இருக்கலாம். பைக் மிரர் டக்குன்னு என்னால் பண்ண முடியும். ஓனாக எழுதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மார்க் கொஞ்சமாக தான் போடுவாங்க ரைட்டா. ஸ்பை கிளாஸ் இன்னும் எனக்கு டக்குன்னு இப்படி பண்ண மாட்டேங்குது. சரி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே ரைட்டா. ரோட்டில் இருக்க மிரர் இன்னும் கரெக்டாக பாயிண்டில் வர மாதிரி இருக்குமே. சரி ஓகே ரைட். அது கரெக்டு தான். என்ன அப்படின்னா ஒன்று ஹைப்பர் மெட்ரோபியா மயோபியாவுக்கு யூஸ் பண்ணுறது அது நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம பண்ணிக்கலாம் ரைட்டா. மைக்ரோஸ்கோப் கூட சொல்லலாம். குட்டியாக இருக்கிறத பெருசாக காட்டுதில்ல இல்லையே. சரி ஓகே நான் யோசிச்சு சொல்கிறேன். இந்த மாதிரி டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் டார்ச் மாதிரி நம்ம டே டு டே லைஃப் ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரி ரைட் ஓகே. கன்வர்ஜஸ் அதுக்கப்புறம் டைவர்ஜஸ். இட் இஸ் கால் கன்வர்ஜிங் லென்ஸு இது டைவர்ஜிங் லென்ஸ். இது ஒரு ஆப்ஷனாக இது ஒரு பாயிண்ட்டா என்ன ரைட் சரியா ஓகே ரைட். நெக்ஸ்ட் what is the power of accommodation of the eye? What is the power of accommodation of eye? ஐயோட பவர் அக்காமடேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னது the ability of the eye நம்ம கண்ணோட எபிலிட்டி டு ஃபோக்கஸ் நியர்பை as well as the distance object. அதாவது நம்ம கண்ணுக்குள்ளே அக்காமடேட் ஆகுறது. எப்படி அக்காமடேட் ஆகுறது? பக்கத்தில் இருக்க பொருளை பார்த்தாலும் எனக்கு கரெக்டாக ரெட்டினால விழுகணும்.
தூரத்தில் இருக்க பொருளை பார்த்தாலும் ரெட்டினால விழுங்கணும். ரெண்டுக்கும் சேர்த்து எபிலிட்டி. அதான் எபிலிட்டி. என்ன எபிலிட்டி? நம்ம கண்ணோட எபிலிட்டி என்ன? பக்கத்தில் இருக்க பொருளை பார்த்தாலும் நல்லா தெரியணும், தூரத்தில் இருக்க பொருளை பார்த்தாலும் நல்லா தெரியணும். எபிலிட்டி ஆஃப் ஐ டு சி, எபிலிட்டி ஆஃப் ஐ டு த எபிலிட்டி ஆஃப் ஐ லென்ஸ், அவங்க ஐன்னு போடுறதுக்கு பேர் ஐ லென்ஸ், டு ஃபோக்கஸ் நியர்பை as well as the distance object is called power accommodation of eye. ரைட்டா? ஓகே, சூப்பர். வாட் ஆர் த காசஸ் ஆஃப் மயோப்பியா? வந்துருச்சு பாரு. நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது மயோப்பியா தான். ஐ எம் அ மயோப்பியா பேஷண்ட். எப்போ எத்தனை 2025 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் நான் கண்ணாடி போட்டுட்டு இருந்தேன். 2005 நான் 6th 2005 2003 படித்தேன்னா 4 5 6 7 8 2007 10th முடித்தேன். அப்போ 2007 10th முடித்தேன்னா அப்போ எப்படா 6th படிச்சிருப்பேன். 6th படிக்கிறப்ப கண்ணாடி போட்டேன். ரைட்டா? மயோப்பியா இனம் வாழ்க்கைனா. ஓகே, ரைட். இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டுடலாம் சிவானி. 5 வருஷத்துக்கு முன்னாடி 2002 ஏன்னா அப்போ 2002 கண்ணாடி போட்டேன். 2002 2015 வரைக்கும் ஐ வாஸ் வித் ஸ்பெக்ஸ். அரௌண்ட் 2002 அப்போ வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருந்தேன். 6th ஸ்டாண்டர்டில் போட ஆரம்பிச்சது. காலேஜ் முடித்து அதுக்கப்புறம் நான் when I was joining ஷிப்பில் ஜாயின் பண்ணுறப்ப நான் என்ன அப்படின்னா லாசிக் சர்ஜரி, கண்ணாடி போடுறதுக்கு பதிலாக லாசிக் பண்ணிட்டேன். சர்ஜரி அப்போ பண்ணிட்டேன், லாசிக் சர்ஜரி பண்ணியிருந்தேன் 2015. இப்போ 10 years ஆச்சு. ஸோ நான் கண்ணாடி கழட்டி 10 years ஆச்சு. ரைட்டா? எஸ், வெரி குட். நம்ம கதை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சோனிகாக்கெலாம் என்ன, ஹவு டிட் யூ ரிமூவ், அதாவது என்ன அப்படின்னா லேசர் ட்ரீட்மெண்ட், லேசர் பண்ணுவாங்க. லேசர் ட்ரீட்மெண்ட் அதாவது நம்ம கண்ணில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கார்னியாவில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு கேப் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள லென்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ணில் லேசர் பாஸ் பண்ணி அதை சரி பண்ணுவாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு தெரியல. பிகாஸ் தட் இஸ் அ டோட்டல் கம்ப்ளீட் பயாலஜி. எனக்கு ஏன்னா மயக்கம்லாம் தெரிய வைக்கல, கண்ணை மட்டும் மறுத்து போக வச்சாங்க. அவங்க என்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ தே ஹவ் ஜஸ்ட் கட். அதை எடுத்த உடனே பார்வை தெரியல, அதுக்கப்புறம் திருப்பி வச்சாங்க, பார்வை தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ரைட்டு. எக்ஸசைஸ்லாம் இல்லை, தட்ஸ் அ சர்ஜரி, அவ்வளோதான். ஒரு முறை ஸ்பெக்ஸு போட்டு காட்டவா? அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரேன். என்ன ரைட்? ஓகே, கண்டிப்பாக. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் போகலாம். இப்போ என்னது? மயோப்பியா இனம். நம் இனத்தை பற்றி கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த காசஸ் ஆஃப் மயோப்பியா? மயோப்பியா இருந்தால் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கும்? ஆல்சோ நோன் அஸ் ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படின்னு என்னது? பக்கத்தில் இருக்க தான் தெரியுமா, தூரத்தில் இருக்கிறது தெரியாதான். டியூ டு த லென்த்தனிங் ஆஃப் ஐபால். நம்ம ஐபாலில் என்ன ஆகிடுச்சு? அப்படியே வெறிஞ்சு போச்சா, லென்த் ஆகிடுச்சா ஐபால். வித் திஸ் டிஃபெக்ட் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி சீன் கிளியர்லி பட் ஆப்ஜெக்ட்ஸ் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கேனாட் பி சீன் கிளியர்லி. அவ்வளோதான். தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது, பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். அவ்வளோதான் சிம்பிள். அதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட மெயின் கண்டென்ட். அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். Why does the sky appear blue? அச்சாம்பார், ஒரு சரியான கேள்விடா. ஈவன் யூ வில் கோ டு 12th ஸ்டாண்டர்ட், இதே கேள்வி இருக்குது. இதே கொஷின் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. 12th ஸ்டாண்டர்டா? ஆமாம், 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதே ஃபிசிக்ஸில் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. ரைட்டா? 2024 இது வரைக்கும் போகும், எது வரைக்கும் போகும்னு தெரியல. சரி, ஓகே, ரைட். கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்பாங்க. நானும் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் உனக்கு சொல்லி தருவேன், கவலைப்படாது. நானும் உனக்கு சொல்லி தருவேன். ரைட்டா? Why does the sky appear blue? When sunlight passes through the atmosphere, நம்மளோட அட்மாஸ்பியர், the blue color அதாவது shorter wavelength, ரைட்டா? blue color shorter wavelength scattered to a greater extent than the red color longer wavelength. This scattering causes the sky appear in a blue color. சரி, சாயங்கால நேரத்தில் ஏன் வானம் சிகப்பு கலரை தெரியுது? ரைட்டா? வேறு லெவல் எஸ்கே. வளிமண்டலத்தின் வழியாக சென்றிருக்கும் பொழுது குறைந்த அலைநீளம். எஸ், இந்த விப்ஜிஆர் இருக்குல்ல, இந்த விப்ஜிஆரை ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? விப்ஜிஆரை ஞாபகம் வச்சுக்கோ. விஐபி விப்ஜி யார், விப்ஜிஆரில் இந்த பக்கம் போக என்ன அப்படின்னா லாம்டா இன்க்ரீசஸ். லாம்டான என்னது? வேவ் லென்த், அலைநீளம். வயலட்டோட இண்டிகோவோட ப்ளூவோட க்ரீனோட எல்லோவோட ஆரஞ்சோட ரெட்டுக்கு தான் வேவ் லென்த் ஜாஸ்தி. ரைட்டா? ஸோ வெப்ஜிஆர் படியே படிச்சுக்கலாம். ரைட்டா? இவங்களுக்கு தான் வேவ் லென்த் ஜாஸ்தி. ரைட்டா? வேவ் லென்த்து ஜாஸ்தி, அது ஞாபகம் வச்சுக்கோ. இது ரொம்ப முக்கியம்.
11th ஸ்டாண்டர்ட் வந்தேன்னா நான் உனக்கு கேள்வி கேட்பேன், அப்போ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. ஸோ அப்போ வேவ் லென்த் ஜாஸ்தியாக இருக்கனால அவ்வளோ வேவ் லென்த்னா அவ்வளோ தூரம் போக முடியல. வேற ப்ளூ கலருக்கு வேவ் லென்த் குட்டியாக தான் இருக்குது. வேவ் லென்த்னா என்னது? வாட் இஸ் த வேவ் லென்த்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ப்ளூ, இது ரெட், ரைட்டா? வேவ் லென்த்து ப்ளூக்கு கம்மியாக இருக்கான். அப்போ என்ன இருக்குது? ப்ளூ இப்படி இருக்குது, இதுதான் ப்ளூ. ரெட்டு இப்படி இருக்கும். பார்த்தியா? வேவ்னா ஒரு வேவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஒரு அலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தொலைவு தான் இது வேவ் லென்த். இங்கே பாரு, இதே நேரத்தில் இதே அளவில் இங்கே பாரு, இங்கே எத்தனை வேவ்ஸ் இருக்குன்னு, ரைட்டா? இங்கே வேவ் லென்த்னா இதுதான் வேவ் லென்த். ஸோ ப்ளூக்கு வேவ் லென்த் சின்னது, ரைட்டா? ரைட், புரிஞ்சுதா? கிளியராக வேவ் லென்த் என்னன்னு புரிஞ்சுதா? வேவ் லென்த்துக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ஒன்று இருக்குது. ஃப்ரீக்வன்சினா என்னது? நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட்டாக பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அடிக்கடி பேசிகிட்டே இருக்காங்க. ஃப்ரீக்வன்சிங்கிறதும் அடிக்கடி தான். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் அ 2 minutes. 2 minutesல ப்ளூ கலர் பாரு எத்தனை வேவ்ஸ் வந்திருக்கு? ப்ளூ கலர் ஒரு 10-15 வேவ் வந்திருக்கு. ஆனால் ரெட்டு 1-2 வேவ் தான் வந்திருக்கு. அப்போ ரெட்டோட ஃப்ரீக்வன்சி கம்மி, ப்ளூவோட ஃப்ரீக்வன்சி என்னது? ஜாஸ்தி. அதாவது ரிவர்ஸில் ஃப்ரீக்வன்சி எக்ஸ்ட்ராவாக சொல்லித்தரேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோ, பின்னாடி தேவைப்படும். யாருக்கு வேவ் லென்த் அதிகமாக இருக்கோ, வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். வேவ் லென்த் கம்மியாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி கடன்னு வேலை பார்ப்பாங்க, ரைட்டா? அவ்வளோதான். சரியா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எதெல்லாம் சென்ட் பண்ணணும்? சஞ்சய் ஏதோ சென்டுன்னு அனுப்பிச்சிருக்கா, என்னன்னு தெரியல. எஸ், அதான் இங்கே பாரு, இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு வேவ் லென்த்து, வேறு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு லென்த், வேறு ஃப்ரீக்வன்சி, ரைட்டா? நான் இப்போ ஸ்கூலில் எடுக்கிறது இல்லை, இப்போ நான் வேதாந்தில் தான் எடுக்கிறேன். நான் 2 years ஆச்சு. 2022 ஸ்கூல் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐ ஜஸ்ட் ஸ்டாப்ட் ஸ்கூல் அட் 2022. 2017 22 வரைக்கும் ஒரு 5 years ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் டோட்டலாக ஐ ஜஸ்ட் ஷிஃப்டட் டு வேதாந்துக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னொரு கம்பெனியில் இருந்தேன். அதுக்கப்புறம் வேதாந்து தான் லாஸ்ட் ஒரு 2 years 23 ஹோம்மேட் சால்ட்டா? என்னது ஹோம்மேட் சால்ட்டு? என்ன சால்ட் ரெடி பண்ணீங்க? என்னடா வீட்டில் என்ன இருந்துச்சு, எதை வச்சு பண்ண? கணீஷ் எதை வச்சு பண்ணீங்க? டீச்சராக ஒரு ஸ்கூலுக்கு போவா? டீச்சராக போனால் வேதாந்தில் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? சரி, ரைட், போகலாம், ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு போய் பார்க்கலாம். என்ன? ஓகே, ரைட். இந்த மாதிரி இதை முடிச்சுட்டு நம்ம பேசுவோம். Why are traffic signals red in color? போன ஸ்லைடில் பார்த்தது தான் அதே ஆன்சர் தான். ரெட்டுக்கு என்னது? வேவ் லென்த்து கம்மி, ரைட்டா? ரெட்டோட வேவ் லென்த்து ஜாஸ்தி. வேவ் லென்த்து ஜாஸ்தினா ரொம்ப தூரத்துக்கு தெரியும், தூரத்தில். அதனால தான் ப்ளூ கலர் லைட்னா அவ்வளோ தூரத்துக்கு தெரியாது, ஏன்னா வேவ் லென்த்து ஜாஸ்தி கிடையாதுல்ல, அதால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. 10 வேவ் நான் அனுப்புகிறேன், ரைட்டா? நல்லா கவனி. இப்போ பாரு, டைட்டானியம் சால்ட்டா? தண்ணியில் சால்ட்டை கரைச்சதே திரும்ப அதே. கனிஷ்கா வேறு லெவல், ரைட்டா? இப்போ 10 வேவ் அனுப்புகிறேன், ரைட்டா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இவனை 10 வேவ் அனுப்புனா 1 2 3 4 5 போர்ட்லேயே இடம் பத்தலை. அப்போ ரெட் கலர் லைட்டை நான் அனுப்புனேன் அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க கூட என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். வேறு ப்ளூ கலர் அனுப்புனா பக்கத்தில் தான் இருக்கும், ரைட்? ஸோ அதுதான் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கணும். வேவ் லென்த்து ஜாஸ்தியாக இருக்க லைட்டை தான் என்ன பண்ணுவாங்க? லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ரைட்டா? ஓகே. The wavelength of red color is more than other colors. First point, wavelength ஜாஸ்தி. Red color will travel a longer distance without scattering. Scatter ஆகாமல் long distanceக்கு travel ஆகுமா? Red color gets least scattered and reaches people. மேலே இருக்க பாயிண்டே திருப்பி எழுதிருக்கீங்க, ரைட்டா? reaches people, கரெக்டா? அதுதான், ரைட்டா? ரைட். fog, smoke, ரெட் லைட் என்ன பண்ணுமா? fog, smoke எல்லாம் கூட பாஸ் பண்ணி போயிடும், அது எல்லாத்தையும் கூட பாஸ் பண்ணி போகும், ரைட்டா? எஸ். ஸோ டிக் போட்டுடலாமா? ஸோ வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் சாப்டர். நம்மளோட டார்கெட் என்னது? ஷார்ட் ஆன்சர்ஸ். 10th லெசனில் இந்த லெசனில் செகண்ட் சாப்டரில் எத்தனை ஷார்ட் ஆன்சர் இருக்குது? 10 ஷார்ட் ஆன்சர், 26 1 மார்க்கு, 10 ஷார்ட் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? இன்றைக்கி டார்கெட்டை வி ஹவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் இட்.
ஸோ லெட் அஸ் புட் அ டிக் மார்க். ஒரு டிக் மார்க் போட்டுடலாமா? ரைட்டா? ப்ளூ எங்கே யூஸ் பண்ணுறாங்க? க்ரீன் தானே யூஸ் பண்ணுறாங்க, ப்ளூ யூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ளூ எங்கடா யூஸ் பண்ணுறாங்க? விப்ஜிஆரில் பாரு, VIBGYOR. ஆரஞ்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆரஞ்சு ரெட்டும் ஒரே மாதிரி இருக்குது. ரெட்டை நம்ம சேஃப்டிக்கு யூஸ் பண்ணுறோம். எல்லோ க்ரீன். இவனுக்கெலாம் வேவ் லென்த் ஜாஸ்தி கம்மி, அதனால் அவனெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சம் பிளேசஸ் அது வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த இன்ட்டு மார்க்லாம் போட்டிருப்பாங்க ஒரு சில இடத்துல. அதுதானே சொல்கிறேன், இன்ட்டு மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வி ஹாவ் டு கோ ஸ்லோ, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாதீங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷனுக்காக. அதர் தேன் தட் இஸ் ரைட்டா. ஜென்ரலாக க்ரீன் ப்ளூ வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர். ரைட்டா? ஓகே. யாழினி பாப்பா இஸ் ஃபைன், ஷீ இஸ் குட், ஷீ இஸ் குட். சமா சேட்டை. எஸ், ஷீ இஸ் குட். ஓகே. வாட் இஸ் PTA கொஷின்? PTA கொஷின்னா என்னது? பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்னு ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்துலேருந்து ஒரு வருடமும் நிறைய கொஷின்ஸ் பசங்களுக்காக எடுத்து கொடுப்பாங்க. அதான். ஆமாம், அந்த லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. அந்த ப்ளூ கலர் லைட்லாம் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் ஃபார் தி சேஃப்டி பர்பஸ்க்காக. அது வந்து நம்ம சேஃபாக போகணும் அப்படிங்கிறதுக்காக. பப்ளிக் பேப்பர் கரெக்ஷன் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணப்போ பண்ணேன், இப்போ பண்ணலை. 5 years நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணப்போ பண்ணேன். ஒரு வாட்டி கிளாஸில் காட்டவா? சரி, நான் கூட்டிகிட்டு ஒரு நாள். ரைட்டா? பேப்பர் கரெக்ஷன் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணப்போ நான் பண்ணியிருக்கேன், இப்போ பண்ணதில்லை. MDLனால் எனக்கே தெரியல என்னென்னு, திடீர்னு ஏதோ MDLன்னு கேட்குறீங்க. வேவ் லென்த்லாம் புரியல. வேவ் லென்த்னால் இந்த இடத்துல வேவ் லென்த்து இதான் ஒரு வேவ். ஒரு வேவோட நீளம் எவ்வளோ? இதுதான் ஒரு வேவ். ரைட்டா? இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருக்கு பார்த்தியா? இதுதான் ஒரு வேவ். ஒரு வேவ், இது ஒரு வேவு, இது ஒரு வேவ். பார்த்தியா? வேவோட லென்த்து நீளம் இருக்குல்ல, அதான். ஆனால் இங்கே பாரு, இதுலேருந்து இதான் ஒரு வேவ். இதோட வேவ் லென்த் இவ்வளோ தான். அப்போ இது ப்ளூ கலர். ப்ளூ கலருக்கு வேவ் லென்த் கம்மியாக இருக்குது, ரெட் கலருக்கு வேவ் லென்த் ஜாஸ்தியாக இருக்குது. அவ்வளோதான். வேவ் லென்த் ஜாஸ்தியாக இருக்கனால ரொம்ப தூரம் போக முடியும். இதுவும் 10 வேவ், இதுவும் 10 வேவ் அனுப்புகிறேன். இதோட 10 வேவோட நீளம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களாலையும் பார்க்க முடியும், இதால் பார்க்க முடியாது. அவ்வளோதான், அதுதான் வித்தியாசம். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் 5 மார்க்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப பண்ணலாம். சரியா? ஓகே. ப்ராப்ளம் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் நான் கரெக்ஷன் பண்ணால் 100. ஓகே. நான் நடத்தினா 100ன்னு சொல்லலாம், ஆனால் நான் கரெக்ஷன் பண்ணால் எப்படி 100 வரும்? PTA கொஷின்ஸ் நம்ம படிச்சுக்கலாம், நம்மளுக்கு அதுலேருந்து கொஷின்ஸ் வரும் வருஷம், அதனால் எடுத்துக்கலாம். பப்ளிக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதணும்? டீட்டெயில் 6 to 7 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். ஹவு டு ஸ்டடி பயாலஜி வருது இல்லை? பயாலஜி நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்து யார் இருக்கா? நாளைக்கு 3rd சாப்டர் இருக்கோ? 3rd முடிச்சு அதுக்கப்புறம் தான் 12. ஓகே. ஐ திங்க் இந்த 24 வந்து வில் பி அ மேரத்தான் நினைக்கிறேன். 24 நம்ம சண்டே மேரத்தான் செஷன். மொத்தமாக இவனெல்லாம் திருப்பி ஒரு தடவை பார்க்க போகிறேன். இவனை எல்லாத்தையும் திருப்பி ஒரு தடவை கடன்னு படிப்போம். என்ன பண்ணலாம்? ரைட்டா? ஓகே. ஹார்ட்ஸ் வச்சுருக்கேன், எல்லாமே ஹார்ட்ஸும் போட்டிருக்கேன்ல நான். நம்ம லிஸ்ட்டில் ஹார்ட்ஸ் இருக்குது, HOT இருக்குது. ரைட்டா? ப்ராப்ளம், டீட்டெயில், ஹார்ட்ஸ். இவன் 3 பேரும் தனியாக நம்மளுக்கு வருவான். டீட்டெயில் தான் உனக்கு வந்ததில்ல. நாளைக்கு டீட்டெயில் உனக்கு காலையில் வராது, நாளையிலேருந்து டீட்டெயில் சாயங்காலம் வரும். ஏன்னா நான் இன்னும் ரெக்கார்டே பண்ணலை இன்றைக்கி, நாளைக்கு காலையில் கூறியதை. ஸோ நாளைக்கு பகலில் ரெக்கார்ட் பண்ணி சாயங்காலம் கொடுத்துருவேன், உனக்கு சாயங்காலம் கொடுத்துருவாங்க. ரைட்டா? ஸோ அது எல்லாமே வந்துடும். ஓகே. மேரத்தான் டைமிங் நான் சாட்டர்டே சொல்கிறேன். ரைட்டா? நிறைய போர்ஷன்ஸ்லாம் இல்லை, ஈஸியாக முடிச்சிடலாம், அதெல்லாம் கம்மி தான். ஸ்கை இஸ் நாட் இன் வயலட். வயலட் கலரில் ஏன் இல்லை? ஓகே. வயலட் கலரோட ப்ளூ கலர் அது மிக்சடு. வயலட், ப்ளூ அண்ட் இண்டிகோ ஆர் மிக்ஸ். அது அதே கலரில் தான் தெரியுது, பட் ப்ளூ நம்மளுக்கு ரொம்ப விசிபிலிட்டியாக இருக்குது. அவ்வளோதான், ஈஸியாக ஸ்கேட்டர் ஆகுது. அவ்வளோதான். இம்பார்ட்டன்ட் கொஷின் PDF கண்டிப்பாக உனக்கு வந்துடும், கவலையே படாத, உனக்கு கொடுத்துட்றேன். ப்ராப்ளம் செப்டம்பர் மாதம், செப்டம்பர் 1க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம புக் பேக்கை முடிக்கணும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் படிக்கலாம். ரைட்டா? ஒரு லெசனுக்கு 2 டீட்டெயில் அப்படிலாம் படிக்கக்கூடாது. மாட்டிக்குவோம் அப்படிலாம் படிக்கக்கூடாது. லைவ் அதான் நான் சொல்ல நினச்சேன். லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் இந்த லைவ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுங்கள். ரைட்டா? வயலட்டில் சன்செட் அப்பையும் சன்ரைஸ் அப்பையும் ஃபுல் ரெட் கலரில் இருக்கும், ஆரஞ்ச் கலரில். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா ஸ்கேட்ரிங்.
அதுக்கான ஆன்சர். இப்போ வந்து ஏன் ப்ளூ கலரில் இருக்குன்னு படிச்சியா, 12th போன உடனே நீங்கள் வந்து ஏன் ரெட் கலரில் இருக்குன்றத படிப்பேன். சரியா, ஏன் ரெட் கலரில் இருக்குன்னு 12th வந்தோடனே படிப்பேன். மயோப்பியானா யார், பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கண்ணு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியாது, அதுதான் மயோப்பியா. 10th நான் வந்து 390. லாவெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது. நாளைக்கு தான் லா வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன லெசனு, சாப்டர் 3 தானே நாளைக்கு, அது நாளைக்கு தான் வரும். நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டாக லா படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலையப்படாத. நாளைக்கு நம்ம லா ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸ் லாவா இல்லை வேறு எந்த லா? நியூட்டன்ஸ் லா நேற்றே முடிச்சாச்சு. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டுடலாம். 18th லெசன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். இன்றைக்கி ஏன் 9th எடுக்கலை, ஐ எம் சாரி ஃபார் தேட் 9th கிட்ஸ். என்ன அப்படின்னா எனக்கு பெய்டு கிளாஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக இருந்தது, நான் கவனிக்கலை. அதுவும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் இருந்ததுனால ஐ எம் நாட் ஏபிள் டு டூ இட். 100க்குலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் படித்தா 100லாம் வாங்க முடியாது. இம்பார்ட்டன்ட் கொஷின் படித்தா 70, 75, 80 டவுட்டு தான். 70, 75 தான் வாங்க முடியும். ரவி இப்போ 18th லெசன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதா? பண்ணுறேன்டா, வி வில் டூ 18th லெசன் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம். பாயில்ஸ் லாவா அவங்கள பார்த்துக்கலாம், அவ்வளோ அவங்கள பொறுமையாக அவங்கள ஓரமாக படுக்க போட்டு வை. நம்ம 7th லெசன் ரிவிஷன் பண்ணுறப்ப அவங்களை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரைட்டா, 7th லெசன் 8th லெசன் வருவோம்ல, அவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம். பாயில்ஸ்லாம் சார்ல்ஸ்லாம் வருமா, ஏன்னா அதெல்லாம் ஒரு மேட்ரா? அவங்களாம் நம்ம 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 ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாயில் தாத்தா சார்ல்ஸ் தாத்தாலாம் நம்ம ஃப்ரெண்டு, அவங்களாம் நம்மளுக்கு கவனிச்சிக்கலாம் அவங்களெல்லாம் கவலையப்படாத. ரைட்டா, அவங்களாம் ரொம்ப ஈஸி, நம்ம அவங்களாம் முடிச்சிடலாம். ஃபார்முலா ஷீட், எஸ் ப்ராப்ளம்ஸ் நடத்துகிறப்ப தானே ஃபார்முலா ஷீட் கொடுக்க முடியும். ப்ராப்ளம்ஸ் நடத்துகிறப்ப ஃபார்முலா ஷீட் கொடுக்குறேன். ரைட், நாளைக்கு கண்டிப்பாக 9th ஸ்டாண்டர்ட் இருக்குது, நாளைக்கு கண்டிப்பாக 6 to 7. ரைட்டா, போன வருஷம் 9th அப்படி தான் அழுதிங்களா? இந்த வருஷம் இருக்கவங்கள அழுக விட மாட்டேன், நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். சரியா, ஓகே. ஹார்ட்ஸ் குவார்ட்டர்லிக்கு வருமா? வரும் ஒரு ஹார்ட்ஸ் வரும். டயக்ராம் வீடியோ போடுறேன்னு சொன்னீங்க, பட் போடலை. ஆமாடா போடுறேன்டா, கொஞ்சம் பொறுமையாக இருக்குடா. இதுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்லைடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இதை அலைன்மெண்ட் பண்ணி அதுலேயே இன்றைக்கி பாரு 1 வேர்ட்ஸில் ஒரு 6 1 வேர்ட் தப்பாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக பண்ணலாம். மந்த்லி டெஸ்ட்டுக்கும் கிளாஸ் டெஸ்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஹார்ட்ஸ் குவார்ட்டர்லிக்கு வரும், டயக்ராம் கொடுத்துட்றேன். ஓகே, சொல்யூஷன்ஸ் சாப்டர் செக்லிஸ்ட். 8th லெசன் தானே சொல்யூஷன்ஸ் சாப்டர். 8th லெசனா 9th லெசனா? இது சொல்யூஷன்ஸ். 10th லெசனா சொல்யூஷன்ஸ்? 9th லெசன் தானே சொல்யூஷன்ஸ். சொல்யூஷன்ஸ் சாப்டர் 9th லெசன் தானே. பார்த்துட்டா போச்சு. என்ன என்னோடய புக்கில் 9th லெசன் இந்த இருக்குல்ல, 9th லெசன் தான் இருக்கே. 9th லெசன் ஆகஸ்ட் 28 வருது, வராது. ஸோ 1 2 3 7 8. ஏன்னா ஒரு சிலரோட ஸ்கூலில் 9th இது வரைக்கும் நடத்தியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் லேட்டாக நடத்துவாங்க, அதனால படுக்க போட்டிருக்கேன். அது கொஞ்சம் ஓரமாக, அது பொறுமையாக அப்புறம் பார்க்கலாம். அதான் ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா உன்னோட மிட் டேர்ம் டெஸ்ட் போர்ஷன் மாதிரி 1 2 3 7 8 12 13 14 இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி புதுசாக நடத்துகிற லெசன்லாம் பொறுமையாக அப்படியே எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சுட்டு அப்படியே போயிடலாம். ரைட்டா, மந்த்லி எக்ஸாம் இன்னைக்கு சூப்பராக வேறு லெவல். பாய்ஸில் 3rd லெசன் வச்சிடலாம், நாளைக்கு பண்ணிடலாம். ரைட்டா, 9:30 லைவ் இருக்குது. ஆமாம் 11th ஸ்டாண்டர்ட் 9:30 லைவ் இருக்குது. 9:30க்கு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. 11th வந்துடுறேன். எயிட் எடுக்கல, 7 9 முடிச்சிட்டாங்களா? 100 out of 100 செஷன் தானடா இது. 100 out of 100 எடுக்கிறது தான். 14 chapters in 14 days. 14 சாப்டர் 14 நாளில் முடிக்கிறோம். ரைட்டா, 10th லெசன்ஸே முடிச்சிட்டாங்களா? ஓகே. 7 மார்க்குக்கு 7 மார்க்காக வராது. 3 மார்க் 4 மார்க்கு, 5 மார்க் 2 மார்க்கு, 2 மார்க் 2 மார்க் 3 மார்க் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அது புக் பேக்கும் இருக்கும், புக் இன்னும் இருக்கும். 11th சாப்டரும் கம்ப்ளீட்டடா? ஓ மை காட். 10th ஸ்டாண்டர்டுக்கு 9:30க்குலாம் லைவ் கிடையாது. 10th ஸ்டாண்டர்டுக்கு இதோட முடிஞ்சு போச்சு, முடிய போது அவ்வளோதான். 9th சயின்ஸ் வீடியோ நாளைக்கு போட்டுறேன். தங்க குட்டீஸ், மை டியர் குட்டி சோல்ஜர்ஸ், நாளைக்கு டெஃபினட்டாக. சம்யுக்தா ஷுர், நாளைக்கு கண்டிப்பாக வருது. டெய்லி 2 டீட்டெயில் நாளைக்கு மார்னிங் கிடையாது, நாளைக்கு வந்து ஈவினிங் வரும். அப்படியே வரும் 3+4 அல்லது 4+2+1. அது ஏன் விருப்பம்,
அதாவது கொஷின் எடுக்கிறவங்கள விருப்பம், அது ஏன் விருப்பம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி 7 மார்க்கு எப்படி வேணால் 7 மார்க்குக்குன்னு ஒரு கேள்வி வரவே வராது, எப்படி வேணால் மாறி மாறி வரும். 1 மார்க் எக்ஸாம் 60 மார்க்ஸ்க்கா, சூப்பர். டெய்லி 2 டீடைல்ஸ் காலையில் வரும். சரி, நாளைக்கு காலையில் வர, நாளைக்கு சாயங்காலம். காலையிலனா நிறைய பசங்க பார்க்க மாட்டேங்கிறேன். ஸோ ஈவினிங் 6:30 அல்லது 6 o'clock, ரைட்டா? 6 o'clock we will launch it, ரைட்டா? ஸ்லிப் டெஸ்ட் டெய்லி டயர்டாக இருக்கா? டயர்டாகி படிங்க, ரைட்டா? ஓகே, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடலாம். டுமாரோ விஜய் மாநாடு எங்கே? நம்ம ஏரியாவில் தான். எங்கள் ஏரியாவில் தான், மதுரையில் தான் நான் இருக்கேன். இங்கே தான் போய்ட்டு வீடியோ எடுத்து அனுப்ப உனக்கு. ஏன்னா நம்மளுக்கு இருக்க 1000 வேலை. இது என்ன பண்ணுறது, நம்மளோட வேலை ஓட்டு போடுறது தான். ஸோ ஓட்டு போடுறப்ப நம்ம யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போட்டுக்கலாம். இப்போ அதெல்லாம் தேவையில்லை. நீ இப்போலாம் குட்டியாக தானே இருக்கா, நீ இன்னும் பெருசானதுக்கப்புறம் அப்போ யார் இருப்பாங்க தெரில. மேபி நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு நீ, உனக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுது? உனக்கு 14 ஆகுமா? ஓகே, 26 2031 எலெக்ஷனுக்கு நீ எலிஜிபிள் ஆகிடுவேன்னா 2036. நாங்களும் மதுரை தாண்டா. ஏண்டா டிவிக்கே கொடியெல்லாம் வருதாடா? இல்லை, கீழே யூடியூப்பில் அதுவும் வருது. இது வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியோட கொடியை டிவிக்கே கொடி மாதிரி போட்டிருக்கேன். ஏண்டாடி அதில் யானை இருக்குல்ல, நானும் ஒரு நிமிஷத்தில் மைண்டிட்டேன். நான் மதுரை தான். கனிஷ்கா மதுரையில் எங்கே இருக்கீங்க? ஏன்னா மதுரை தான். நான்லாம் நர்வஸ் சிஸ்டம் நெக்ஸ்ட் பார்ட் நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நர்வஸ் சிஸ்டம் பண்ண முடியல, பண்ணிடலாம், ரைட்டா? மார்னிங் வீடியோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? மார்னிங் வீடியோ போட்டால் அவனும் பார்க்கவே மாட்டேங்கிறான். அதனால தான். தமிழ் யூனிட் டெஸ்ட் நன்றாக எழுதி வாருங்கள். கோரிப்பாளையமா? இந்த இருக்குது, கோரிப்பாளையத்தில் இருக்கீங்களா? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க கனிஷ்கா? எந்த ஸ்கூலு கனிஷ்கா? ஃப்ரம் விச் ஸ்கூல்? 10 ஸ்டூடெண்ட்ஸ் பேர் சந்தி சிரிச்சு போச்சாய். 10th ஸ்டூடெண்ட்ஸ் பேர் சந்தி சிரிச்சு போச்சு. ஏன் சோனிகா எப்படி சொல்கிறீங்க? இப்போ எல்லோரும் நிறையா எங்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்க, என்னால் ரிப்ளை பண்ணவே முடியலடா. 7 மார்க்கில் ஒரு 4 மார்க் ஒரு 2 மார்க் தெரிஞ்சு ஒரு 1 மார்க் தெரியலைன்னா என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 6 மார்க் எழுதுங்க, அவ்வளோதான். அந்த 6 மார்க்குக்கு தான் எழுதணும். பப்ளிக் போர்ஷனே சால்வ் பண்ணிட்டாங்க. 7th டேயில் தான் படிக்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே. நிறைய தடவை நான் 7th டே ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி கூட அதை 10 தடவை க்ராஸ் பண்ணிட்டு தான் போனேன் இன்றைக்கி. ஓகே, ரைட். 7th டேவா? மேலூர். ஓகே. வேறு யாரெல்லாம்? அனுப்பானடி. ஓகே 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 ஓகே, ரைட். என்னோடய ஸ்டூடெண்ட் நிறைய பேர் 7th டே ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. ஐ நோ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடிட் இன் 7th டே. பிகாஸ் நான் சென்டர் வச்சுருந்தனால என் டியூஷன்ஸ் படித்தவங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு தெரியும். வேதாந்து வீடியோஸ் ரொம்ப. நெக்ஸ்ட் கிளாஸ் தமிழ் மீடியம் ப்ளீஸ் கேப்டன். ஐ வில் ட்ரை. எஸ்கே டெஃபினட்டாக நான் நீ இருக்கன்றதுக்காக உனக்காக ட்ரை பண்ணுறா. ஓ, டயர்டாகி படிக்க அப்படின்னு. எஸ். கோயம்புத்தூர். ஓகே. பாண்டிச்சேரி. எனக்கு தெரியும். வர்ஷினி யூஆர் ஃப்ரம் பாண்டிச்சேரி. ஐ காட் இட். அது முன்னாடி எனக்கு தெரியும், ஞாபகம் இருக்குது. தல்லாகுளம். சூப்பர். நான் மதுரையில் ஆனையூரில் இருக்கேன். ஆனையூர் இஸ் மை ஹோம் டவுன். திருவள்ளூர். எஸ் சோனிகா, திருவள்ளூர். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி. உங்கள் 2 பேரும் எனக்கு தெரியும். நீங்கள் தான் நான் என்றைக்கு பாடம் எடுக்க ஆரம்பித்தேனோ அன்னையிலேருந்து இருக்கீங்களே. ஓகே. புதுக்கோட்டை. எடப்பாடி. எடப்பாடி, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திருவண்ணாமலை. ஓகே. சையத் இப்ராஹிம். ஓகே. சென்னை, தஞ்சை. ஓகே. கோயம்புத்தூர், கும்பகோணம், ஒத்தக்கடை நம்ம ஏரியா. அந்த பிரைட் அகாடமிங்கிறது என்னோடய ஓன் பிராண்ட். அது நான் தான் வச்சுருக்கேன், ரைட்டா? அது என்னோடது தான். டியூஷன், அதுக்கப்புறம் சேனல், தட் இஸ் மை ஓன் சேனல். எஸ். இப்போ அதில் எடுக்கிறதில்ல, கம்ப்ளீட் வேதாந்து. ஸோ அதனால் வி ஆர் டூயிங் இன் வேதாந்து. எஸ். சென்னை, தஞ்சாவூர், நிறைய தஞ்சாவூர், சென்னை, கன்னியாகுமரி. ஓகே. விழுப்புரம். ஒரு ராஜஸ்தானியா? ஓகே. புதுக்கோட்டை. 60 டீடைல்ஸ் படித்தா 60 டீட்டெயிலாக இருக்குது. 58 இருக்கா அப்ராக்சிமேட்டாக? டீட்டெயில் படித்தா கண்டிப்பாக 4 மார்க் அண்ட் 7 மார்க் ஃபுல்லாக அட்டன் பண்ணலாமா? பண்ணலாம். புக் பேக்லேருந்து தான். டீட்டெயிலேருந்து கண்டிப்பாக புக் பேக்லேருந்து தான் வரும். பெரியார். ஓகே. எம்பி சாட் அட்டன் பண்ணலாம். எஸ், புட் எம்பி சாட் மதுரை. திருப்பதி. நீ எம்பி சாட் மதுரையில் கொடுத்துட்டு நீ வந்து எழுதலாம். டைம் டேபிள்லாம் கொடுத்தாச்சு சந்துரு. இங்கே பாரு, நான் வரலைனாலும் இன்றைக்கெலாம் 9th ஸ்டாண்டர்ட் வீடியோ போட முடியல. நான் வீடியோ போடலைனாலும் நீ என்ன படிக்கணும் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், ரைட்டா? தஞ்சாவூரில் வேதாந்து சென்டரில்.
அந்த சேனலில் வருவீங்களா? ஓகே. மேக்ஸ் லைவ் ஈவினிங் தான் இருக்கும். இன்னைக்கு 7 to 8 மேக்ஸ் லைவ் இருந்துச்சுல. இன்னைக்கு ஈவினிங் 7 to 8 மேக்ஸ் லைவ் இருந்துச்சு. கவனிக்கலையா? பார்க்கல நீங்கள்? இங்கிலீஷ் ஆஷா மேம் எடுப்பாங்க. ஆஷா மேம் இஸ் தேர். ஷி வில் பி டேக்கிங் இங்கிலீஷ். ஆஷா மேம் வந்து இங்கிலீஷ் எடுப்பாங்க. தஞ்சாவூரில் வேதாந்தா சென்டர் இப்போதைக்கு இல்லை, பட் வெரி சூன் வி வில் பி டூயிங் இட். இப்போ நிறைய பார்த்துட்டு இருக்கோம். வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் இன் ஈரோடு அண்ட் சேலம். ஈரோடு சேலம் கிட்ட அந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வில் டூ இட் ரைட்டா. எக்ஸசைஸ் 5.2 நடத்தியிருக்காங்க, கவனிச்சிங்கன்னா வர. பிரிட்டோ ஸ்கூல் ஓகே. நெக்ஸ்ட் இயர் எம்பிசாட் எழுத முடியாது. எவ்ரி இயர் யூ கேன் டூ இட். 1 மார்க் தான். எம்பிசாட் எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். சூஸ் தான் இருக்கும். சோனிகா, தட்ஸ் குட், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் டைம் யூ ஹேவ் டு கெட் 25 out of 25. டைம் டேபிள் பிடிஎஃப் நேற்று வீடியோ பாரு. நேற்று இல்லை, நேற்றுக்கு முந்தா நேற்று நான் வந்து ஸ்டடி பிளான் வீடியோ போட்டிருந்தேன். அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். திருவண்ணாமலையில் இப்போதைக்கு சென்டர் இல்லை. இன் ஃபியூச்சர் தி மே பி ஓப்பன். புதுக்கோட்டையில் இல்லை. ஆமாம், 11th லைவ் இருக்குது. சரி, நான் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 11th லைவ் போகிறேன்னா அது ஸ்டார்டட். ஓகே, தனியாக பண்ணலாம். சேலம் எடப்பாடி கண்டிப்பாக வந்துடலாம். சரியா? சரி, ஓகேப்பா, ரைட். நம்ம கிளம்பலாம். டைம் ஆச்சு. டாடா, பபாய், சி யூ. கமெண்ட் பண்ண மறந்துடாத. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பபாய், சி யூ.